டேய் ராஜா, டேய் என்னடாக்க? என்னடா ஆச்சு? சரியா சாப்பிட மாட்டேன் ஒரு வாரமா. எனக்கு சரியா பசியே எடுக்கல. என்னது சரியா பசிக்க மாட்டேங்குதா? உனக்கா? இதுக்கு ஏதோ ஒன்று பண்ணி ஆகணுமே. பசிக்க மாட்டேங்குது. ஐடியா, மிரண்ட ஊறுகாய் சாப்பிட்டா பசி நல்லா எடுக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எதுக்கு யோசிச்சுக்கிட்டு? அம்மாவை சொல்லி செஞ்சு தர சொல்லிட்டா இரு கேட்டு பாருங்க. அம்மா அம்மா, என்னன்னு தெரியலம்மா, பையன் சரியா ஒரு வாரமா சரியா சாப்பிட மாட்டான். அந்த பிரண்டு ஊறுகாய் கொஞ்சம் செஞ்சு தரியா? மக்களே, பிரண்டை செடி எங்கள் ஊர் காட்டில் இருக்குது, நாங்கள் பறிச்சுக்கிட்டோம். உங்களுக்கு நீங்கள் கிடைச்சா வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம வாங்கினதுக்கப்புறமா அந்த மேலே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடி பொடியே அழகாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பக்காவாக கட் பண்ணியாச்சுன்னு. கூடவே இஞ்சி பூண்டை நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். மக்களே, இப்போ நமக்கு தேவையான பிரண்டை, காஞ்ச மிளகாய், இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, புளின்னு எல்லாத்தையும் பக்காவாக நம்ம ரெடி பண்ணி இப்போ எடுத்தாச்சு. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கொத்தமல்லி வர வரதான் வறுத்துக்கலாம். கொத்தமல்லி வறுத்தாச்சு. இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கணும். காஞ்ச மிளகாய் வறுத்துக்கணும். காஞ்ச மிளகாய் வறுத்தாச்சு. இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கணும். நல்லா ஊற்றணும். இஞ்சி பூண்டு இது வதக்கிக்கணும். நறுக்கின பிரண்டை இது போட்டு வதக்கணும். இப்போ நம்ம புளிக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சா பக்காவாக இருக்குங்க. புளி முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். பிரண்டை வதங்கிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம நல்லா வதக்கணும். இந்த பிரண்டையை ஃபேன் காற்றுல வச்சு நல்லா ஆற வச்சுக்கலாங்க. இது ஒரு பக்கம் ஆறிக்கிட்டு இருக்கட்டும். அடுத்து நமக்கு வேற ஒரு வேலை இருக்கு. இந்த பழத்துக்கு தண்ணி ஊற்றி ஊற்றி கொஞ்சம் ஆட்டிங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் விற்பட பிரண்டை போட்டு அந்த பழத்துக்கு ஆட்டிங்க. பழத்துக்கு போட்டு தண்ணி ஊற்றிங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ உங்களுக்கு புளி எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ இது நல்லா மயங்கிடுச்சு. இது எடுத்துக்கணும். அடுப்பு பற்ற வச்சு வானல் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வடம் போட்டு இந்த ஊறுகாய் கொட்டி அனல் கம்மியாக வச்சுக்கிட்டு இது கிண்டிகிட்டே இருக்கலாம். ஊறுகாய் ரெடி. பாருங்க, ஊறுகாய் இது பண்ணி எண்ணெயும் ஊறுகாயும் ரெடி ஆயிடுச்சு. மிக்ஸ் பண்ணி தண்ணி சுண்ட சுண்ட எண்ணெயும் ஊறுகாய் பிரிஞ்சு வந்ததுன்னா அதில் ஊறுகாய் ரெடி. இந்த அளவுக்கு சுண்டி வந்ததுன்னா பிரண்டை ஊறுகாய் ரெடி. டேஸ்டாக நல்ல வாசனை. காய்ஸ், உங்களுக்கு சரி உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சரி சரியா பசி எடுக்கல, சாப்பிட மாட்டாங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த பிரண்டை ஊறுகாய் செஞ்சு உங்களுக்கு கொடுங்க. சாதத்துக்கு தொட்டுக்கிட்ட சாப்பிட்டாலும் சரி, இந்த சாதத்திலே போட்டு பிழைஞ்சு சாப்பிட்டாலும் சரி, அவங்களுக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ உணவே மருந்துன்னு சும்மாவா சொல்றாங்க. நல்ல டேஸ்ட்.